அனைவருக்கும் வணக்கம். உண்மை செய்திகள் உடனுக்குடன் கிடைக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் சேர்த்து பிரஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை தொடர்ந்து முழுமையா பாருங்க. வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. யாருக்கெல்லாம் மாதம் ரூபாய் 4000 கிடைக்கும்? தாவேகா அரசின் புதிய நிதி உதவி திட்டத்துக்கு முழு தகுதிகள் இதுதான். தமிழகத்தில் தாவேகா அரசு பொறுப்பேற்றதை தொடர்ந்து தேர்தல் வாக்குறுதியான வேலையில்லா இளைஞர்களுக்கான மாதாந்திர நிதியுதவி திட்டத்தை அமல்படுத்த அரசு தீவிர ஆலோசனை மேற்கொண்டு வருகிறது. இந்த திட்டத்தின் கீழ் பட்டதாரிகளுக்கு ரூபாய் 4000 மற்றும் டிப்ளமோ ITI முடித்தவர்களுக்கு ரூபாய் 2500 வழங்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த நிலையில் இந்த திட்டத்திற்கான தகுதிகள் யார் யாருக்கு கிடைக்கும் என்பது குறித்த தகவல்கள் சோசியல் மீடியாவில் பரவி வருகிறது. தமிழகத்தில் தாவேகா ஆட்சி பொறுப்பேற்றதுமே இளைஞர்கள் மத்தியில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியது. வேலைவாய்ப்பு இல்லாதவர்களுக்கான மாதாந்திர நிதி உதவி திட்டம் தான் இது. தாவேகா அரசு தனது தேர்தல் அறிக்கையில் அறிவித்தபடி வேலைவாய்ப்பு இல்லாத பட்டதாரி இளைஞர்களுக்கு மாதம் ரூபாய் 4000 உதவித்தொகையும், டிப்ளமோ ITI மற்றும் 12ஆம் வகுப்பு படித்தவர்களுக்கு மாதம் ரூபாய் 2500 வரையும் வழங்கப்படும் என்றும் சொல்லியிருந்தது. படித்து முடித்துவிட்டு வேலை தேடும் காலத்தில் இளைஞர்கள் தங்களது சொந்த செலவுகளுக்காக பெற்றோரை எதிர்பார்க்க கூடாது என்ற நோக்கில் இந்த திட்டம் அறிவிக்கப்பட்டது. தேர்தல் முடிந்து முதலமைச்சர் விஜய் தலைமையில் புதிய அரசு அமைந்துள்ள நிலையில் இந்த 4000 ரூபாய் எப்போது கைக்கு வரும் என்று ஒட்டுமொத்த தமிழக இளைஞர்களும் ஆவலோடு காத்து கொண்டு இருக்கின்றனர். அதே போல வேலைவாய்ப்பு அலுவலகங்களில் குறைந்தது 5 ஆண்டுகளுக்கு முன்பே பதிவு செய்திருக்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விண்ணப்பதாரர் ஆண்டு வருமானம் ரூபாய் 72,000 மேல் இருக்கக்கூடாது. வேலை வாய்ப்பற்றோருக்கான உதவித்தொகை பட்டியல் தயாரிக்கும் நாளில் 40 வயது பூர்த்தி அடைந்திருக்க கூடாது. ஆதி திராவிடர் பழங்குடியின விண்ணப்பதாரர்கள் 45 வயது பூர்த்தி அடைந்திருக்க கூடாது என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. எனினும் இந்த திட்டத்திற்கான அதிகாரப்பூர்வ தகுதிகளோ அல்லது விண்ணப்பிக்கும் இணையதளத்தையோ அரசு இன்னும் முறைப்படி அறிவிக்கவில்லை. தேர்தல் வாக்குறுதிப்படி இந்த இளைஞர் நல நிதியுதவி திட்டம் வருவது உறுதி என்றாலும் இதற்கான முழுமையான தகுதி வரம்புகள் மற்றும் விண்ணப்பிக்கும் முறைகள் அனைத்தும் முதலமைச்சரின் ஒப்புதலோடு அரசாணையாக வெளியாகும் போது மட்டுமே அதிகாரப்பூர்வமாக தெரிய வரும் எனவும் தெரிவிக்கப்பட்டு உள்ளது.